தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்களிலும் சீரியல்களிலும் நடித்து பிரபலமாக இருந்தவர் நடிகை ஸ்ரீரஞ்சனி. இவரது பேரே பலருக்கும் தெரியாது என்றாலும் கூட இவரது முகம் பலரும் அறிந்த முகமாக இருக்கும். ஆங்கிலோ இந்தியனான இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் ஆவார். அங்கிருந்து தமிழ் சினிமாவில் வாய்ப்பு பெற்று 50க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து இருக்கிறார். அதிகபட்சம் இவருக்கு துணை கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தமிழில் முதலாக அலைப்பாயுதே திரைப்படத்தில் துணை கதாபாத்திரமாக அறிமுகமானார் ஸ்ரீரஞ்சனி. அதனைத் தொடர்ந்து உதயா, செல்லமே, அந்நியன், பிரியசகி, சரவணா, திமிரு என்று அவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாம் தமிழ் சினிமாவில் பெரும் வெற்றியை கொடுத்த திரைப்படங்களாகத்தான் இருந்தன. அதிகபட்சம் அக்கா கதாபாத்திரத்தில் அல்லது அம்மா கதாபாத்திரத்தில் நடித்து இருப்பார். 2000 தொடங்கிய இவரது சினிமா பயணம் இப்போது வரை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. 2024 கூட இவரது நடிப்பில் 2 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்போதெல்லாம் அதிகபட்சம் அம்மா கதாபாத்திரத்தில் தான் நடித்து வருகிறார் ஸ்ரீரஞ்சனி. அதிகபட்சம் தமிழில் இருக்கும் பல முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவாக நடித்து விட்டார். இதற்கு நடுவே நிறைய டிவி சீரியல்களிலும் நடித்து இருக்கிறார். தற்சமயம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி அதிக வரவேற்பை பெற்று வரும் இனியா சீரியலிலும் முக்கிய கதாபாத்திரத்தில் இவர் நடித்து இருக்கிறார். இந்த நிலையில் ரஜினியுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட அவரது அனுபவம் குறித்து அவர் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். அதில் கூறும்போது, ஒரு படத்தில் நடிக்கும்போது அந்த படப்பிடிப்பு தளத்திற்கு ரஜினி வந்திருந்தார். அவரோடு ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வெகுநாள் கனவாக இருந்தது. அதனால் அன்று படப்பிடிப்பு துவங்கியது முதலே அவருடன் எப்படியாவது போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருந்தேன். இதனால் படப்பிடிப்பிலும் ஒழுங்காக நடிக்கவில்லை. இதை பார்த்த இயக்குனர், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா மேடம் என்று கேட்டார். அப்போது நான் ரஜினியுடன் போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவரிடம் கூறினேன். அதற்கு அவர், இதை ரஜினி சாரிடம் சென்று கேட்டால் அவரே உங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுத்து விடுவார்கள் என்று கூறியிருக்கிறார். இருந்தாலும் அவர் ரஜினியிடம் கேட்காமலேயே கடைசியில் படப்பிடிப்பு முடிந்து வீட்டிற்கும் கிளம்பி இருக்கிறார். அப்போது அங்கு அமர்ந்து இருந்த ரஜினி இவரை பார்த்துவிட்டு அழைத்து இவருடன் போட்டோ எடுத்து கொடுத்து இருக்கிறார். இந்த விஷயத்தை பகிரும் ஸ்ரீரஞ்சனி கூறும்போது, அந்த போட்டோவை இப்போதும் பார்த்தால் கூட அந்த போட்டோ எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பதுதான் நினைவுக்கு வரும் என்று சிரித்து கொண்டே கூறியிருக்கிறார்.